வாத்து தங்க முட்டை போட்ட கதையை கேட்டிருப்பீங்க. இங்க வந்து நம்மளோட கோல்டன் மாலி வந்து தங்க குட்டிங்கள போட்டிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நம்மளோட கோல்டன் மாலி குட்டி போட்டது. டோட்டலா 20 குட்டிங்க இருக்கு. எல்லாமே ஆரோக்கியத்துடன் இருக்குது. இதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபீடு வந்து நம்ம பேபி பிரெயின் ஷிம்ப தான் ஹேட்ச் பண்ணி போடுறோம். அதாவது இது வந்து ஒரு சின்ன நுண்ணுயிர். இத சாப்பிட்டு வந்து நெறைய புரோட்டீன் சத்து இருக்கு. கீழ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, எக் ஷெல்லு. மேல வந்து அவங்க மேய்றாங்க பாருங்க. அதுதான் வந்து பேபி பிரெயின் ஷிம்ப்ன்னு சொல்லுவாங்க. இவங்கள வந்து ஹேட்ச் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறோம். டே 1 நம்ம எதுவுமே ஃபீட் பண்ண வேணாம். செகண்ட் டேலேருந்து இவங்களுக்கு வந்து ஆர்டிமியா அதாவது பிரெயின் ஷிம்ப் வந்து நம்ம நிறைய ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ குட்டிங்களை பாருங்களேன், பொறந்து ஒரு நாள் தான் ஆகுது. எந்த அளவுக்கு வேட்டையாடி சாப்பிட்றாங்கன்னு பாருங்க. எந்த அளவுக்கு வேட்டையாடி சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட growth இருக்கும். இவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து நல்ல புரோட்டீன் சத்து இருக்கிற ஒரு ஃபீடையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க உங்களோட மாலி ஃப்ரைஸ்க்கு வந்து எந்த மாதிரியான ஃபீட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எப்படி ரைஸ் பண்றீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்களோட பேரண்ட்டுக்கும் நம்ம வந்து ஆர்டிமியா ஃப்ரோசன் ஆர்டிமியாஸ் வந்து ஃபீட் பண்றோம். நம்ம கிட்ட லைவ் ஆர்டிமியா கிடைக்காது. ப்ரீவியஸ் பேட்ச் ஃப்ரைஸையும் இந்த மாதிரி தான் நம்ம ரைஸ் பண்ணோம். அவங்க ஓரளவுக்கு செமி அடல் ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபீடு. இதை விட ஆல்டர்னேட்டிவ் ஃபீடு இருந்தால் கூட கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி பிரீடிங்.